Hello friends, welcome to Gomathi's kitchen. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா உளுந்த வடை மிக்ஸில மாவு அரைச்சு எப்படி பக்குவமா பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா உளுந்த வடை நம்ம கிரைண்டர்ல உளுந்த போட்டு அரைச்சு பண்றப்ப ரொம்ப நல்லா பக்குவமா ரொம்ப நல்லாவே வரும். இதுவே நீங்க மிக்ஸில அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் வடை. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நல்லா சாஃப்ட்டா உள்ளேயும் நல்லா வெளியில மொறுமொறுப்பா இருக்கிற மாதிரி வடை எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே உளுந்து நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்து அதை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேயே ஊறிச்சு அப்படின்னா மாவு நல்லா புளிக்காமல் உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதிலேருந்து நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறப்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டேன். இதுவே நீங்கள் கிரைண்டர்லனா நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரை நான் எல்லா பருப்பையும் ஒரே ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். சின்ன மிக்சி ஜார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் விப்பர் மோடு இருக்கும் இல்லையா, பல்ஸ் மோடு, அதில் ஒரு 5 தடவை 6 தடவை முதல்ல விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நல்லா கீழே இருக்கிற மாவு வரைக்கும் கலந்து விட்டுட்டு திரும்ப அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்கிறப்போ உங்களுக்கு பருப்பு ஒரே மாதிரி அரைப்பட்டு வரும். இப்போ நான் திரும்ப மூடிட்டு அதே விப்பர் மோடில் இன்னொரு 5-6 தடவை விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியிலே மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியமாக அரைஞ்சி வந்திருக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாமல் அரைக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் வடை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்ட போகிறோம். இப்போ முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுட்டு இனிமேல் ஹை ஸ்பீடில் மாவு நல்ல நைஸாக அரைக்கணும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இடையில நல்லா கலந்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கும். மொத்தமாகவே நான் ஒரு 1/3 கப்பு, அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாத்திரப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. ரொம்ப கல் மாதிரி அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்ட மாதிரி நல்லா மாவு எந்திரிச்சு வந்திருக்காது. அது மாதிரி திக்காக கொஞ்சம் மஞ்சளாக தான் மாவு இருக்கும் மிக்சியில் போடுறப்ப. இப்போ இதை கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஹேண்ட் பீட்டர் வச்சுருப்போம் இல்லையா, அது அப்படி இல்லைன்னா கையால் ஒரே பக்கமாக அடித்து 15 நிமிஷம் அடிச்சிங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு வெளிராக எந்திரிச்சு வரும். இதில் இன்னொரு ஈஸியான மெத்தட்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எக் பீட்டர் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம கேக் செய்கிறதுக்கெலாம், அந்த பீட்டரில் ஹை ஸ்பீடில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு நல்லா வெளிராக சாஃப்டாக வரும். அந்த மாவு எந்த அளவுக்கு இந்த மாவை பீட் பண்ணி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை அடித்ததுக்கப்புறம் மாவு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நல்லா சப்பையாக மஞ்சளாக இருந்த மாவு இப்போ வெளிராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். இதுவே நீங்கள் கிரைண்டரில் போட போகிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசியை போட்டு அரைச்சிடலாம். மிக்சிங்கிறப்போ ஒழுங்காக அரைப்படலைன்னா வெடிக்கும், அதனால தான் மாவாக சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். சப்போஸ் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக அரிசி மாவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த மாவில் என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். இதில் போட போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன்.
கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், அடுத்து வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள். இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா உதுத்தாபரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் போட்டு செய்ய மாட்டீங்க அப்படின்னா வெங்காயம் போடாமலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ வடை எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டு எடுத்து உருட்டி, கையை ஒரே கையிலே உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட உருட்டிட்டு வச்சுட்டு கட்டை விரலால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா மெது வடை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கையில் மாவு வந்து ஒட்டக்கூடாது. இப்போ இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை அரைச்ச உடனேயே நீங்கள் பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அரிசி மாவோ உப்போ மற்ற சாமான்கள் எதுவுமே போடாமல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எப்போ வடை போட போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மற்ற சாமான்கள்லாம் சேர்த்து வடை போட்டிங்க அப்படின்னா வடை நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு உங்களுக்கு வரும். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா ஒரு சட்டியில் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஒரே கையாலேயே உருட்டிட்டு கட்டை விரலால் ஒரு ஓட்டையை போட்டு நீங்கள் வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி வடையை சேர்த்துக்கோங்க. இந்த வடை மிதமான தீயிலே வேக வைக்கணும். அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா வெளியில் நல்லா செவந்திருக்கும், உள்ள மாவாகவே இருக்கும். இதுவே ரொம்ப கம்மியான தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். அதனால் பக்குவமாக மிதமான தீயிலே நல்லா செவக்க இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா ஆயிலுமே அப்சார்ப் ஆகிடும். ரொம்ப நல்லா புசு புசுன்னு சூப்பரான நம்மளோட உளுந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த உளுந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.